சூர்யா. அம்மா, நான் இருக்கும்போது இது எதுக்கு? நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும்னு எப்பவும் சொல்லுவீங்களேம்மா. இப்ப பார்த்தா உங்க உடம்ப நீங்களே பார்த்துக்கிறது இல்ல. சூர்யா, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்கே மேனேஜிங் டைரக்டர் நீ என் காலை பிடிக்கலாமா? ராஜாவுக்கு ஊர் முழுக்க வணக்கம் போடலாம், ஆனா அம்மாவுக்கு என்னைக்கும் அவன் ஒரு குழந்தை தான். ஆமா, அனு பத்தி நீ சொல்லவே இல்லையே. என்ன சொல்லி டீலர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா? தேவநந்தினி சாரீஸ் வாங்கினா அதோட ஒரு பழைய சாரிய ஃப்ரெஷ்ஷா தைச்சு தரோன்னு ஆஃபர் கொடுத்தா மக்கள் சந்தோஷமா வாங்குவாங்கன்னு சொன்னேம்மா. இத கேட்டதும் அங்க இருந்த டீலர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயி என்ன எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாங்க தெரியுமா? சூர்யா சார் என்னடி சொன்னாரு? சேலைங்க மேல பெண்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட் பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னா. சேலைங்க மேல அவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்கிறது அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுமா. பழைய சேலைங்களை பத்திரமா மடிச்சு வச்சுக்கிறதுக்கு பதிலா அதையெல்லாம் புது ட்ரெஸ்ஸா தைச்சுக்கலான்னு சொன்னா. நல்ல யோசனை இல்லமா அது? சேலையெல்லாம் மடிச்சு வச்சு பத்திரப்படுத்தி வைக்க ஒருத்தி வரப்போறா. சுருக்கம் எல்லாம் போகும்படி, வருத்தம் எல்லாம் மாறும்படி. சேலையோட சுருக்கம் இல்லடி, இந்த வீட்டோட சுருக்கம். வீட்டுல இருக்கிறவங்க மனசோட சுருக்கம் எல்லாத்தையும் சரி பண்ண ஒருத்தி வரப்போறா. சொல்லி வச்ச மாதிரி வரப்போறா. I think it should work. நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? சூர்யா, நான் அனுவை ஒரு தடவை பார்த்தே ஆகணும். எப்படியோம்மா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி இந்த வேலையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஆனா நின்னு போன கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஏமா டென்ஷன் ஆகுற? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஏன் நான் இல்லையா? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் சரி வராதானோ? நானும் நீயும் ஒரே கோச், அதனால டிக்கெட் ஃபேரை நாம 2 பேர் தான் ஷேர் பண்ணிக்கணும். நீ என்ன சொல்ற புஷ்பா? அப்பாவும் பொண்ணும் அப்புறமா எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கங்க. இப்ப லெமன் சாதத்தை சாப்பிடுங்க. எது எதுக்கோ தடை போடுறாங்களே, இதுக்கு ஒரு தடை போட மாட்டாங்க. நல்லாதான் இருக்கு. அம்மா சாப்பிடுமா. ரம்யா இருக்காளா? அவ வீட்ல இல்ல. மா, ஏமா போய் சொல்ற? சொல்லணும். அது வந்து என்னடி இது புது பழக்கம்? என்னையே எதிர்த்து வர பேசுற? எல்லாம் சேர்க்க சரியில்லை. நீ ஏமா போய் சொன்ன? ஏன்னா நீ அவ கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதுமா? என்னடி வாய் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது? நம்மள எல்லாம் கேவலப்படுத்தி இந்த கல்யாணத்தையே நிறுத்தினவாவ. அவ கூட உனக்கு என்னடி பேச்சு? வாய் மூடிட்டு உள்ள போ. மா, வாய்க்கு வந்தபடியில பேசாதம்மா. அனு, அனு நில்லடி. அம்மா, ஏமா இப்படி நடந்துக்கிற? அனு என் ஃப்ரெண்டுமா. அவ மனச குத்தி பேசிட்டுல உனக்கு என்னமா சந்தோஷம்? ஏண்டி சம்பத்து கூட நடக்கிறத கல்யாணத்தை நிறுத்தினப்ப அவளுக்கு மறந்துருச்சா நீ அவ ஃப்ரெண்டுங்கிறது? இப்ப வந்து பெரிய இவளாட்டம் சொல்ற நீ அவ ஃப்ரெண்டுன்னு. இந்த பார், நான் அவ மனசு குத்துற மாதிரி பேசினேன்னு சொல்றியே, முதல்ல அவளுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தாதான் அது வலிக்கும். ஓடி முதல்ல வேலையை பார்த்துக்கிட்டு. இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நீ ஒரு சாட்சியமா? அப்பாவை கட்டிக்கிட்ட, ஆனா இன்னைக்கு நீ தனி மரமா நின்னுகிட்டு இருக்க. அனுவோட அப்பா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அவளுக்கு எது நல்லதுன்னு அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு
அப்பா என் கூட இல்லம்மா. என்னென்ன முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்லண்ணே. ரம்யாம்மா, ஐயோ என்ன ரம்யாம்மா, உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? மாத்திரை எதுவும் வாங்கணும்னா சொல்லுங்க, நான் என் வீட்டுக்காரர் அமுச்சு வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் நாங்களே பாத்துக்குவோம். நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பிளாட்ல எல்லாம் தங்குற பணக்காரங்களா? காலனின்னு ஆனதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா உதவின்னு செய்யாம இருந்தா எப்படி? நமக்குள்ள மனஸ்தாபம் இருக்கிறது வாஸ்தவம் தான், அதுக்காக உறவு முறிச்சுக்கணுமா? முறிச்சுக்கிட்டது யாரு, நீங்களா இல்ல நாங்களா? பாருங்க இவங்க பேசுறத. ஏய் நீ வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும்? பெரிய இவ மாதிரி பேச வந்துட்ட. அண்ணே இவங்க கூட சம்பந்தமே பண்ணிருக்க கூடாதுண்ணே. பாவம் எங்க அண்ணன், இதனால எவ்வளவு நொந்து போயிருக்காருன்னு தெரியுமா? அண்ணன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணன். உங்களுக்கு நடந்த இந்த அவமானத்துக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு மாசமும் பாதி மளிகை சாமான் நம்ம வீட்டுல இருந்தா போச்சு. இப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே. இப்ப வந்துட்டாங்க பெருசா கேட்க. இந்த பாருங்க, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க பாத்துக்க மாட்டோமா? வெளியில இருந்து ஒருத்தர் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் நாங்க காத்துக்கிட்டா இருக்கோம். எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ரம்யாம்மா நான் வரேன். ஆண்டி ஆண்டி அண்ணே இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். மா, ஏன் இப்படி வெறுப்பு கொட்டுற? ஏய் யாரு நீ? நீ இந்த வீட்டு பொண்ணா அந்த வீட்டு பொண்ணா? என்ன அவங்க மேல அவ்வளவு அக்கறை காட்டுற? அவங்க எவ்வளவோ சமாதானமா பேசுறாங்க, நீ ஏன் இப்படி பேசுற? என்ன சமாதானமா பேசிட்டா ஆயிடுச்சா? அந்த ரூல்ஸ் புக்ல ஏன் அப்படி ஒரு ரூலை போடணும்? அம்மா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நல்லது நினைச்சு நான் பண்ணா. ஆனா மாமா, நீங்க நடந்துக்கிட்ட விதமும் அப்படிதான் இருந்துச்சு, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் இருந்துச்சு. ஏய் என்னடி மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? போடி உள்ள போ. அண்ணா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த சூர்யா சார் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தவங்க தானே. ஒரு விதத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரிய பிரகாஷ். அதான் அந்த வீட்டுல எல்லாரும் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஆமாண்ணே, அந்த சூரிய பிரகாஷ் ஏன் எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்காரு? அந்த ஆபீஸ் அப்ப யார் தான் பாத்துக்கிறா? நானும் அதைத்தான் அம்மா யோசிக்கிறேன். விட போறதே இல்ல, பழி வாங்கியே தீரணும். பார்த்துக்கிட்டே இரு. உங்ககிட்ட பேசணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். சொல்லுங்க. முதல்ல அந்த பொண்ணு வந்து நின்னப்போ she was blank. இவ என்ன பிரசன்டேஷன் கொடுக்க போறான்னு தான் நினைச்சேன். ஷாக். பட் அந்த மீட்டிங்ல அவ்வளவு சீக்கிரமா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சார். பொண்ணுங்களோட மனசை, தாட் ப்ராசஸை சரியா பிடிக்கிற அந்த பொண்ணு. இத்தனை நாளா இதை பத்தி நாம யாராவது யோசிச்சோமா? அதுக்கு தான் சார் சொல்றது. சும்மா பிசினஸ் மேனா ஆனா மட்டும் பத்தாது. We need people like Anu. உங்க செலக்ஷன் மிஸ் ஆகாதுன்னு ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பார்த்துட்டே இருங்க சார், அவ இன்னும் பெரிய உயரத்துக்கு போறா. ஐ ஹோப் சோ. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ எவ்ரிவான். குட் மார்னிங் சார். கம் கம் கம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே அனுப்பின பிரசன்டேஷன் பத்தி. ஆமா சார். இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அனு அவ்வளவு நல்லா பிரசன்ட் பண்ணாலா? இப்ப கூட காமத் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. அனுப ரொம்ப புகழ்ந்தாங்க எல்லாரும்.
இன்வெஸ்டர்ஸை திருப்திப்படுத்துறது அத்தனை ஈஸியான வேலை இல்லை. அனு இன்னைக்கு அதை செஞ்சு காமிச்சிட்டா. உண்மைதான் சார். Don't you think that we should celebrate this? Definitely sir. Celebrate பண்ணியே ஆகணும். ரெடி பண்ணுங்க FM. ஆபீஸ்ல செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே சார். என்னென்ன அரேஞ்ச் பண்ணனும்? FM சார் முதல்ல போய் ஒரு பொக்கே வாங்கிட்டு வா. சரிங்க சார். குட். சோப்னா எல்லாருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணு. ஓகே சார். Something spicy. அனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. Sure sir. Let it be secret. Okay. See you all later. Okay sir. I can't believe, just can't believe. முதல்ல திருன்னு முழிச்சுக்கிட்டு சோளக்காட்ட பொம்மை மாதிரி நின்னுட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் எல்லாரும் கிளம்பி போக கூட ரெடி ஆயிட்டாங்க. நான் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல சார் வந்துருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. I gave her a fair chance. அப்புறம் எப்படின்னு தெரியல பங்கஜ். என்னென்னமோ சொன்னா. பொம்பளைங்க, சேலை, சென்டிமெண்ட், எமோஷனல் கனெக்ட், அது இதுன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. And the worst part is, all that bullshit talks made sense to these people. மொத்தத்துல அவளை கீழே வைக்கணும்னு நீங்க போட்ட பிளானையே அவ கெட்டியா புடிச்சு மேல வந்துட்டா. அப்படித்தானே? பங்கஜ், this is not funny, okay? மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் அவகிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நம்ம சார் என்னைய வெளியே போக சொல்லிட்டாரு. மேடம் கம் இன். சார் கொண்டு போ. சார் ஆஃபீஸில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? அனு மேடம் மீட்டிங்கில் கலக்கிட்டாங்களாமே, அதை செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாம். யார் சொன்னது அப்படி? பாஸ் தான் சொன்னார் மேடம். பொக்கே லஞ்ச் கூட ஆர்டர் பண்ணியிருக்காரு மேடம். சரி நீ போ. ஓகே சார். பாத்தீங்களா பங்கஜ்? இன்னும் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணணுமோ தெரியல. நீங்க வேணா சார்ட்ட கேளுங்க மீராஜி. பங்கஜ், this is too much. இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல யாரும் பிரசன்டேஷன் பண்ணதே இல்லையா? அவ பண்ண சில்லி பிரசன்டேஷனுக்கு இப்படி ஆபீஸையே கூட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா? I'm truly shocked, Pankaj. What's going on here? Meeraji, anger is... No. Jealous is not so good, Meeraji. Pankaj. கிரேட் ஜாப் அனு. ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. Thank you Swapna. Very good ma. Thank you sir. Really good. Congrats Anu. Thank you. Hi Anu. பிரகாஷ் குரூப் சார்பா உனக்கு வாழ்த்துக்கள். Thank you sir. பட் எனக்கு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் இருக்கு. என்ன? அது எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, டிகிரி கூட இன்னும் முடிக்கல. இருந்தாலும் இவ்வளோ தூரம் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணனா அதுக்கு முக்கியமான காரணம் மீரா மேம் தான். எனக்கு அந்த சான்ஸ் அவங்க தரலனா என்னால் நிச்சயமா அதை பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லை சார், நான் தடுமாறி நின்னப்போ என்னை மோட்டிவேட் பண்ணி தைரியமா பேச வச்சதே அவங்க தான் சார். அவங்க என்கரேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம போயிருந்தா இந்த பாராட்டெல்லாம் எனக்கு நிச்சயமா கிடைச்சிருக்காது சார். சோ இந்த பொக்கேவை நான் மீரா மேம் கிட்ட இருந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ப்ளீஸ் சார். கம் ஆன் மீரா. தட்ஸ் ஓகே சார், நீங்களே கொடுங்க. அனு ஆசைப்படுறால, கம் ஆன். ப்ளீஸ் மேம். கொடுங்க மீராஜி. Congratulations. Thank you மேம்.
இப்ப நீங்க 2 வார்த்தை பேசணும். மீராஜி, நீங்க எங்க பின்னாடி போறீங்க? முன்னாடி போய் பேசுங்க. அனு மேடம் இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட சக்சஸ் பத்தி உங்க வாயால 4 வார்த்தை கேட்கணும்னு நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம். ஏன்னா நீங்க தானே அவங்க இன்ஸ்பிரேஷனே. ப்ளீஸ் மேடம். யா ஷியோர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. நான் ஏன் இந்த வேலையை அவளுக்கு கொடுத்தேன்னா, அவள் ஃப்ரெஷராக இருக்கிறதுனால அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகட்டும்னு தான். 4 பேருக்கு முன்னாடி பேச தைரியம் வந்தாலே போதும். அது அவங்க நல்லாவே பண்ணிருக்காங்களே மீராஜி. யா, இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் நான் இந்த முடிவு எடுத்தேன். எனிவே, குட் ஜாப் அனு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். அனு மேடம், மீராஜியை பத்தி நீங்க ஒரு 4 வார்த்தை பேசலாமே. பங்கஜ், இட்ஸ் ஃபைன். ஸ்வப்னா, லஞ்ச் வந்துருச்சா? எஸ் சார், எல்லாம் ரெடியா இருக்கு. குட். ஆமா சார், கொண்டு வரவா? ஓகே. யூ கைஸ் கேரி ஆன். அனு, கம் டு மை கேபின். May I come in, sir? Yes, come in. உட்கார் அனு. It's okay. பரவாயில்ல. உட்கார் அனு, எனக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணணும். Okay. கோல், லேப்டாப் எடுத்துக்கோ. யாருக்கு சார்? சுப்பிரமணி சார் குடும்பத்துக்கு. ஒரு அப்பாலஜி லெட்டர், மன்னிப்பு கடிதம். அதெல்லாம் தேவையில்லை சார். அனு, உட்கார். But sir, just type what I dictate. சார், எங்களுக்குலாம் நீங்க அப்பாலஜி லெட்டர் தரணும்னு எந்த அவசியமும் இல்லை. யார் சொன்னா? இது நம்ம கம்பெனி ரூல்ஸ். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். டைப். சப்ஜெக்ட் மன்னிப்பு கடிதம். அது போல்டா இருக்கணும். மதிப்பிற்குரிய அது வேணாம், அதை டெலீட் பண்ண. அன்புள்ள திரு சுப்பிரமணி அவர்களே, திருமதி புஷ்பா அவர்களே, அனு சுப்பிரமணி